Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் 19வது நினைவு தினம் மட்டக்களப்பில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. சுனாமி ஆழிப்பேரலை ஏற்பட்டு 20 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இன்று தேசிய பாதுகாப்பு தினம் அனுஷ்டிக்கப்படவுள்ளது. இலங்கை அரசாங்கமும் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகமும் இணைந்து இலங்கையில் பாதுகாப்பான குடியகல்வை ஊக்குவிப்பதற்கும் ஆட்கடத்தலை தடுப்பதற்கும் அவசியமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. இந்திய அரச வங்கி ஒன்றுக்கு இலங்கை மத்திய வங்கியின் நிதியியல் புலனாய்வு பிரிவு 2 மில்லியன் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. அவை இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் ஆராதனையின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் 19வது நினைவு தினம் மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு தேவநாயகம் மண்டபத்தில் நேற்று மாலை தமிழரசு கட்சியின் வாலிப முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் கே சோபனின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலைக்கு நீதி வேண்டி அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு ஊர்வலம் ஒன்று நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மண்டபத்தில் ஜோசப் பரராஜசிங்கத்தின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன், ஞா ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் முக்கியஸ்தர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மத தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுனாமி ஆழி பேரலை ஏற்பட்டு 20 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இன்று தேசிய பாதுகாப்பு தினம் அனுஷ்டிக்கப்படவுள்ளது. அதற்கமைய ஆழி பேரலையினால் உயிரிழந்த மக்களை நினைவு கூறும் வகையில் நாடு முழுவதுமான இன்று முற்பகல் 9:25 முதல் 9:27 வரை 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வலியுறுத்தியுள்ளது. இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படவுள்ள தேசிய பாதுகாப்பு தினத்துக்கு இணையான பிரதான நிகழ்வு பாதுகாப்பு அமைச்சின் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு வளாகத்தில் இடம்பெறவுள்ளது. இந்நிகழ்வு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தலைமையில் இடம்பெறவுள்ளது. இது தவிர மாவட்ட நிகழ்வுகளும் இடம்பெறவுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி பேரழிவில் சிக்குண்டு 35,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்ததுடன் 5,000க்கும் அதிகமானோர் காணாமல் போயிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசாங்கமும் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகமும் இணைந்து இலங்கையில் பாதுகாப்பான குடியகல்வை ஊக்குவிப்பதற்கும் ஆட்கடத்தலை தடுப்பதற்கும் அவசியமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. அதற்கமைய சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகத்தின் அனுசரணையுடன் இலங்கையைச் சேர்ந்த 69 அதிகாரிகளுக்கு குடியகல்வு சட்டம் மற்றும் கொள்கை தொடர்பில் சான்றிதழ் கற்கை நெறி வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் அவ்வதிகாரிகள் ஆட்கடத்தல் முயற்சிகளை முறியடிப்பதற்கு அவசியமான அறிவையும் திறன்களையும் பெற்றிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகத்தின் ஆட்கடத்தலை முறியடிக்கும் நோக்கில் சிவில் சமூகத்தை வலுப்படுத்தல் செயற்திட்டம் மற்றும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினால் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட இந்த 6 மாத கால கற்கை நெறியின் ஊடாக அரசுத்துறை அதிகாரிகள், ஊடகவியலாளர்கள், இளைஞர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலரும் குடியகல்வு சட்டம் பற்றியும் ஆட்கடத்தல் முறியடிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் போதிய தெளிவை பெற்றுள்ளனர். இது குறித்து கருத்து வெளியிட்டிருக்கும் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகத்தின் இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான பணிப்பாளர் கேப்ரியல் க்ரோ, ஆட்கடத்தல் என்பது உலகளாவிய ரீதியில் மிக முக்கிய பிரச்சனையாக காணப்படுகின்ற போதிலும் அதற்கு எதிரான போராட்டம் என்பது சமூகங்களின் மத்தியிலிருந்தே தொடங்க வேண்டும். அதற்கமைய பாதுகாப்பான குடியகல்வை ஊக்குவிக்கும் அதேவேளை ஆட்கடத்தலை முறியடிப்பதற்கு அவசியமான தெளிவூட்டலை வழங்குவதற்கு முன்னிறுத்தி இலங்கை அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றியதையிட்டு பெருமிதம் அடைகின்றோம் என தெரிவித்தார்.
இந்திய அரச வங்கியொன்றுக்கு இலங்கை மத்திய வங்கியின் நிதியியல் புலனாய்வு பிரிவு 2 மில்லியன் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இலங்கையின் 2006ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க நிதியியல் பரிமாற்ற அறிக்கையிடல் சட்டத்தின் சரத்துக்களுக்கு அமைவாக செயற்படாமையினால் மத்திய வங்கியினால் மேற்குறிப்பிட்டவாறு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவ்வங்கி, இலங்கையில் கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் தமது வங்கியின் கிளைகள் இயங்கி வருவதாகவும் எதிர்வருங்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதை தவிர்ப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷவின் காலத்தில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உரங்கள் மற்றும் இயற்கை விவசாயத்தை அறிமுகப்படுத்துவதில் நடைபெற்ற மோசடிகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணை ஒன்றை முன்னெடுக்கவுள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார். இவ்வாறான நிலையில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உரம் மற்றும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதாக கூறி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாக கடந்த ஆட்சியில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். அந்த விசாரணைகள் எவ்வாறு ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமாக ஆராய்ந்து வருகின்றோம். தேசிய கணக்காய்வாளர் நாயகம் தனது அறிக்கையில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உரத்துக்கான பரிவர்த்தனையில் விவசாய அமைச்சும் விவசாய இராஜாங்க அமைச்சும் கொழும்பு வணிக உரங்கள் லிமிடெட் மற்றும் சிலோன் உர நிறுவனம் ஆகியன தமது கடமையை சரியாக ஆற்றவில்லை என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை 2021ஆம் ஆண்டில் தோல்வியடைந்த இலங்கை விவசாய திட்டத்திற்கு அப்போதைய அரசாங்கம் மிகப்பெரிய தொகையை செலவிட்டுள்ளது. அந்த அரசாங்கம் குறித்த திட்டத்துக்காக 60 பில்லியன் ரூபாவை செலவிட்டதாக கூறப்படுகிறது. நாங்கள் அதனையும் விசாரிக்க உள்ளோம். கடந்த காலத்தில் நடந்த மோசடிகள் பற்றி விவரங்களை கொண்ட ஆயிரக்கணக்கான கோப்புகளை நாங்கள் சம்பந்தப்பட்ட தரப்புகளிடம் ஒப்படைத்துள்ளோம். கோப்புகள் ஒவ்வொன்றும் விசாரிக்கப்படும். இலங்கை அசேதன விவசாயத்தை தடை செய்து இயற்கை விவசாய முறைமையை திடீரென்று தீர்மானம் எடுத்து நாடியது. இருப்பினும் விவசாயிகளால் அம்முறையை உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியாமையின் காரணமாக விளைச்சல் குறைவடைந்ததோடு இறுதியில் விவசாயிகளிடையே அமைதியின்மை ஏற்பட்டமை அனைவரும் அறிந்த விடயம் என்றார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கம் இயற்கை விவசாயத்தினை நாடுவதாக ஒரே நாளில் எடுத்த தீர்மானத்திற்கு அமைவாக 2021ஆம் ஆண்டில் சீனாவின் கிங்டாவோ சீவின் பயோடெக் குரூப் லிமிடெட்டிலிருந்து இலங்கை உயிர்ச்சேதன உரத்தை கொள்வனவு செய்தது. இருப்பினும் கையிருப்பின் மாதிரிகளை தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களால் மாசுபட்டிருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து அரசாங்கம் குறித்த உரத்தினை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மறுத்துவிட்டது. குறித்த நிறுவனம் அக்குற்றச்சாட்டை மறுத்ததோடு இறக்குமதி செய்யப்பட்ட உரத்துக்கான கொடுப்பனவை வழங்குமாறும் கடுமையாக வலியுறுத்தி வந்தது. பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக இருந்த ஜெனரல் சவேந்திர சில்வா இம்மாதம் 31ஆம் தேதி ஓய்வு பெறவுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவரது சேவை காலத்தை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நீடித்திருந்தார். புதிய அரசாங்கத்தின் கீழ் அவருக்கு பதவி நீடிப்பு இருக்காது என அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் நீண்ட பாதுகாப்பு சேவை வரலாறு டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்து அவர் சேவையிலிருந்து ஓய்வு பெறவுள்ளார். சவேந்திர சில்வாவின் பதவிக்காலம் முடிவடைந்த பின்னர் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை நீக்குவதா அல்லது வைப்பதா என்பது குறித்து அரசாங்கம் இன்னும் தீர்மானிக்கவில்லை. இது தொடர்பில் அரசாங்கத்தின் திட்டங்கள் தொடர்பில் வினவிய போது இதை தொடர்வது அல்ல இல்லாதொழிப்பது குறித்து இதுவரை அரசு எவ்வித தீர்மானமும் எடுக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் தலைவர் ரோஹண விஜயவீரவின் மரணத்துக்கு பின்னர் அவரது குடும்பத்தார் கடற்படை முகாமிலேயே பராமரிக்கப்பட்டனர். அதற்கு மக்களின் வரிப்பணமே செலவிடப்பட்டது. அது தவறில்லை என்றால் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து சட்ட ரீதியாக உதவி பணம் பெற்றது எவ்வாறு தவறாகும் என முன்னாள் இராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்பர அமைச்சர் நலிந்த ஜெயதிசவிடம் கேள்வி எழுப்பினார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இவ்வாறு அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்பதை போன்று மக்கள் 2/3 பெரும்பான்மையை வழங்கி இருக்கிறார்கள். எனவே வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து தவறான வழியில் உதவி தொகையை பெற்றிருந்தால் மாத்திரமே அதனை குற்றம் என கூற முடியும். ஆனால் இதுவரை சட்ட ரீதியாக அனைவரும் உதவி தொகையை பெற்றிருக்கின்றனர். முன்னாள் பிரதமர் டிமு ஜெயரத்னவும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து உதவித்தொகையை பெற்றிருக்கிறார். ஆனால் அவர் தற்போது உயிருடன் இல்லை. இறந்தவர்களை இவ்வாறு நிந்திக்க வேண்டாம் என்று அரசாங்கத்திடம் கோருகின்றோம். ரோஹண விஜயவீர இறந்துவிட்டார்.
ஆனால் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளிட்ட குடும்பத்தார் கடற்படை முகாமில் நீண்ட காலம் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அதற்கு ஜேவிபி பணம் வழங்கியதா? மக்களின் வரிப்பணத்திலேயே அவர்களும் பராமரிக்கப்பட்டனர். இவர்களுக்காக அரசாங்கம் எவ்வளவு செலவிட்டது என்ற தகவலை வெளியிடுமாறு அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுக்கு சவால் விடுக்கின்றோம். மாறாக அவர்கள் அரசாங்கத்தின் செலவில் பராமரிக்கப்படவில்லை என்றால் நான் மன்னிப்பு கோருகின்றேன் என்றார் அவர். பண்டிகை காலங்களில் இணையம் ஊடாக பண மோசடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. சில பரிசுகளை வென்றதாக கூறி வாடிக்கையாளர்களுக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்து பண மோசடி செய்ததாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அதன் பிரதம தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சில முறைகேடுகள் நடப்பதாக முறைப்பாடுகள் பதிவாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இவ்வாறான அழைப்புகள் மற்றும் சம்பவங்களிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு பொதுமக்கள் விசேட அவதானம் செலுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். ரயில் ஓட்டுநர்கள் மற்றும் காவலர்கள் பற்றாக்குறையால் பண்டிகை காலத்துக்கு தேவையான கூடுதல் ரயில்களை இயக்க முடியாத நிலைமை காணப்படுவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னதாக இந்த பிரச்சினைக்கு தீர்வினை காண்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. இது குறித்து ரயில்வே திணைக்களத்தின் ஊடக பேச்சாளரும் போக்குவரத்து பிரிவின் பிரதி பொது முகாமையாளருமான எம்ஜே இந்திபோலேஜ் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில், பண்டிகை காலத்தில் கடந்த ஆண்டுகளில் 20க்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்படும் நிலைமை இருந்தாலும் தற்போது அந்த நிலைமையுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு 2 கூடுதல் ரயில்களை மட்டும் இயக்கக்கூடிய நிலைமையே உள்ளது. ரயில் ஓட்டுநர்கள் மற்றும் காவலர்கள் உள்ளிட்ட ஊழியர்கள் பற்றாக்குறை இருப்பதால் இந்த ஆண்டு போதுமான ரயில்களை இயக்க முடியாமல் போயுள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளைக்கு இருவழியில் 2 சிறப்பு ரயில்கள் மட்டும் கூடுதலாக இயக்கப்படுகின்றன. சாதாரண ரயில்களையும் சிரமங்களுடன் தான் இயக்குகிறோம். ரயில்வே திணைக்களத்துக்குள் நிலவும் பணியாளர் பற்றாக்குறைதான் இதற்கு பிரதான காரணமாக இருக்கின்றது. 2017 முதல் ரயில் ஓட்டுநர்கள் மற்றும் காவலர்களுக்கான ஆட்சேர்ப்புகள் எதுவும் இல்லை. இந்த காலகட்டத்தில் பலர் ஓய்வு பெற்றுள்ளனர். இந்த நிலைமை தொடர்ந்தால் வழக்கமான ரயில் செயற்பாடுகளும் பாதிக்கப்படும். இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் நிலைமையை புரிந்து கொண்டுள்ளது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்கள் சில நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்துக்கு முன்பு ஏதேனும் தீர்வு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது என்றார் அவர். மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, பெலருஸ், பொலிவியா, கியூபா, உகாண்டா, கசகஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான் உள்ளிட்ட 9 நாடுகள் எதிர்வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்து கொள்ளப்பட உள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 22 திகதி முதல் 24ஆம் திகதி வரை ரஷ்யாவின் கசான் நகரில் நடைபெற்ற மாநாட்டில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேர இலங்கை உட்பட 35 நாடுகள் விண்ணப்பித்திருந்தன. பிரிக்ஸ் அமைப்பில் சேர தமது விண்ணப்பத்தை வெளிப்படுத்திய கடிதம் ஒன்றை இலங்கை வெளிவிவகார அமைச்சு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கும் அனுப்பியிருந்தது. என்றாலும் விண்ணப்பித்த 35 நாடுகளில் 9 நாடுகளை மாத்திரம் இணைத்து கொள்ள கூட்டமைப்பு தலைமை தாங்கும் ரஷ்யா நடவடிக்கை எடுத்துள்ளது. மாநாட்டின் நோக்கம் பிரிக்ஸ் கூட்டமைப்பை விரிவடைய செய்வதாகும். அது தற்போது வெற்றிகரமாக நடந்துள்ளது. இணைக்கப்படும் புதிய நாடுகளுக்கு ஒப்பந்தங்கள் அனுப்பப்பட்டுள்ளன என்று ரஷ்ய அதிகாரி யூரி உசகோவ் தெரிவித்துள்ளார். மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, பெலருஸ், பொலிவியா, கியூபா, உகாண்டா, கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் கூட்டமைப்பில் சேர ஒப்புதல் தெரிவித்துள்ளன. அதனை அடுத்து வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் இந்த நாடுகள் கூட்டமைப்பில் உறுப்பினர்களாக சேர்க்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேர மேலும் 4 நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விரைவில் அவர்களும் அமைப்பில் இணைவார்கள் என்று யூரி உசகோவ் தெரிவித்துள்ளார். 20க்கும் மேற்பட்ட நாடுகள் பிரிக்ஸ் அமைப்புடன் இணைந்து செயற்பட விருப்பம் தெரிவித்துள்ளன. ஒரே மாதிரியான சிந்தனைகள் கொண்ட நாடுகள் ஒன்றாக செயல்படுவது சிறப்பு எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை இலங்கையின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக கசான் மாநாட்டுக்கு பின்னர் சமூக வலைத்தளங்களில் செய்தி வெளியான போது அதனை இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் நிராகரித்திருந்த போதிலும் புதிதாக இணைக்கப்பட்ட பல நாடுகளின் பட்டியலில் இலங்கைக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம்.
TBC Tamil News.